டைம் என்ன ஆகுது? லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன்னு கேக்குறேன். தயா லேட் ஆயிடுச்சியா? ஹலோ வெல்கம் டு ABCD. நான் உங்க சகோ. நம்ம போன வீடியோல இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஏகப்பட்ட விஸ்திரங்கள் இருக்கு அப்படின்னும், அதாவது இந்த ஒரே பொருள் ஒரே சமயத்துல ரெண்டு இடத்துல இருக்கிறது, அப்புறம் நம்ம மெஷர் பண்ற அந்த செயல் தான் ரியாலிட்டியை உருவாக்குது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? பட் இது எதையுமே நம்ம சுத்தி இயங்குற கிளாசிக்கல் வேர்ல்ட நம்மளால பார்க்க முடியாதுன்னு பார்த்தோம். பட் எப்படியோ கஷ்டப்பட்டு முட்டி முணங்கி போராடி இந்த எல்லா விசித்திரத்தையுமே நம்மளால ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்கூட பார்க்க முடிஞ்சா வாங்க வீடியோக்குள்ள போலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸின் 4 பிரின்சிபல்களையும் ஒரே எக்ஸ்பெரிமெண்டில் எடுத்துரைக்கும் வல்லமை படைத்தவன், குவாண்டம் மெக்கானிக்ஸின் பல விசித்திரங்களை கண்முன்னே ரசிக்கும்படி காட்டியவன், இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் சீரிஸின் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட், குவாண்டம் எரேசர் எக்ஸ்பெரிமெண்ட். அதோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட். முதல் 5 எபிசோட்ஸையும் பார்த்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள போலாம். சோ இந்த குவாண்டம் எரேசர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லங்க, 1799ல தாமஸ் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா லைட்ட வேவ்னு ப்ரூவ் பண்ணாரு இல்லையா? அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த குவாண்டம் எரேசர் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு வேவால மட்டுமே அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை கொடுக்க முடியும்ன்றதாலையும், லைட் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை கொடுத்துச்சு அப்படின்றதாலையும் தான் லைட் ஒரு வேவ் அப்படின்னு நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஒத்துக்கிட்டோம் இல்லையா? Wait a minute. பட் லைட் பார்ட்டிகிள்ஸாவும் பிஹேவ் பண்ணுமே, அப்போ பார்ட்டிகிள்ஸ் எப்படி இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தருது? சோ லைட் அடிக்கிறப்போ, அதாவது லைட்டோட போட்டான்ஸ் ஷூட் பண்றப்போ இந்த ரெண்டு ஸ்லிட்ஸ் வழியா மட்டுமே அதுல இருக்கிற போட்டான்ஸ் டிராவல் ஆகும், மிச்ச இடத்துல ஃபுல்லா அந்த போட்டான்ஸ் பிளாக் பண்ணப்படும். இப்போ இந்த ரெண்டு ஸ்லிட் வழியா பாஸ் ஆன ஒவ்வொரு போட்டானும் ரேண்டமா ஸ்கிரீன்ல ஒவ்வொரு பொசிஷன்ல போய் லேண்ட் ஆகும். இதுல எந்த போட்டான் எந்த ஸ்லிட் வழியா டிராவல் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, எந்த போட்டான் எந்த பொசிஷன்ல போய் லேண்ட் ஆகணும் நமக்கு தெரியாது, எல்லாமே கம்ப்ளீட்லி ரேண்டம். பட் இந்த மாதிரி ஷூட் பண்ணப்பட்ட பல போட்டான்ஸ் லேண்ட் ஆன லேண்டிங் பொசிஷனை எடுத்து பார்த்தா நமக்கு அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்குது. அதாவது சில குறிப்பிட்ட இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி நமக்கு பிரைட் ஸ்பாட் கிடைச்சிருக்கு, அதாவது அதிக லைட் கிடைச்சிருக்கு. மிச்ச இடங்கள்ல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி நமக்கு டார்க் ஸ்பாட் கிடைச்சிருக்கு, அதாவது அங்க லைட் அதிகமா விழல. இது நம்ம வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த போட்டான்ஸ் எந்தெந்த அலௌட் ஸ்டேட்ல விழுகிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணிச்சோ அந்த பெர்சன்டேஜ் கூட இது எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. அண்ட் இப்படிதான் லைட்டோட பார்ட்டிகிள்ஸ் கூட இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தருது. புரிஞ்சதோ? எல்லாம் புரியுது. நம்ம அனுப்புற போட்டான்ஸ் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் ஆகி ரேண்டமா போய் ஒரு பொசிஷன்ல விழும். அந்த ரேண்டமா விழுந்த எல்லா பொசிஷனையும் எடுத்து பார்த்தா அதுல இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தெரியும். என்ன சொல்ல வரேன்? கரெக்ட். பட் ஒன்ன தவிர நம்ம நிறைய போட்டான்ஸ் ஒரே சமயத்துல அனுப்புறதால ஒரு போட்டான் இன்னொரு போட்டான் கூட இன்டராக்ட் ஆகி தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்குதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது சகஜம் தான். பட் இங்க தான் ட்விஸ்ட் நம்பர் 1. இந்த போட்டான்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஷூட் பண்ணாம ஒரு போட்டானா அனுப்புனா கூட நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்குது. ஏன் தெரியுங்களா? எப்படி அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சயின்டிஸ்ட் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் இதுதான். நம்மளால ஷூட் பண்ணப்படுற அந்த ஒரு போட்டான் ரெண்டா பிரிஞ்சு வேவ் மாதிரி ஒரே சமயத்துல ரெண்டு ஸ்லிட் வழியாவே டிராவல் ஆகுது. இதைத்தான் நம்ம குவாண்டம் சூப்பர் பொசிஷன் சொல்றோம். அதாவது ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்ட் ஒரே சமயத்துல வேற வேற இடத்துல இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு ஸ்லிட் வழியாவே பாஸ் ஆன அந்த ஒரே போட்டான் அந்த ஸ்கிரீன்ல போய் விழுகிற அந்த இன்ஸ்டன்ட்ல தான் ரியாலிட்டின்ற ஒண்ணு கிரியேட் ஆகி அந்த ரெண்டு ஒன்னாகி ஊனாகி உயிராகி ஒரு ஸ்பாட்ல போய் விழுது. ஏன்னா நம்ம அனுப்பிச்சது ஒரு போட்டான் தான் இல்லையா? நம்ம ஷூட் பண்ற எல்லா போட்டான்ஸுமே இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. சோ இதுல முதல் போட்டானோட லேண்டிங் பொசிஷனுக்கும் ரெண்டாவது போட்டானோட லேண்டிங் பொசிஷனுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது, எல்லாமே கம்ப்ளீட்லி ரேண்டம். பட் எப்படியோ நம்ம ஷூட் பண்ற எல்லா போட்டான்ஸோட லேண்டிங் பொசிஷனையும் எடுத்து பார்த்தா இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்குது. அதாவது நம்ம ஷூட் பண்ற ஒவ்வொரு போட்டானுமே வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. இங்கதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஒரே போட்டான் ஒரே சமயத்துல ரெண்டு ஸ்லிட் வழியாவே டிராவல் ஆகுது, அதாவது குவாண்டம் சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருக்கு. பட் ஒருவேளை அந்த ஸ்லிட்டுக்கு பக்கத்துல போய் இந்த போட்டான் எந்த ஸ்லிட் வழியா போச்சுன்னு நம்ம பார்த்தா அதுக்குதான் போலரைசிங் ஃபில்டர்ஸ்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. இதை ரொம்ப டீடைல்டா சொல்லாம ரொம்பவே சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். இந்த போலரைசிங் ஃபில்டர்ஸை ஒவ்வொரு ஸ்லிட்டுக்கு முன்னாடி ஒன்னு வச்சிருவாங்க. அப்புறம் மூணாவது ஃபில்டரை ஸ்கிரீனுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. சோ இந்த 3 போலரைசிங் ஃபில்டர்ஸையும் எப்படி செட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஸ்லிட் ஏக்கு முன்னாடி உள்ள ஃபில்டர் ஒரு விதமான போட்டோனை மட்டுமே அலோவ் பண்ற மாதிரியும், ஸ்லிட் பிக்கு முன்னாடி உள்ள ஃபில்டர் ஒரு விதமான போட்டோனை மட்டுமே அலோவ் பண்ற மாதிரியும், இது வழியா கிராஸ் பண்ணி போன அந்த போட்டான் அந்த மூணாவது ஃபில்டரை கிராஸ் பண்ணி போறப்போ
அந்த போட்டான் இந்த ரெண்டு ஃபில்டர்ல எதுல இருந்து வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியே செட் பண்ணிருப்பாங்க. நான் இது ரொம்பவே சிம்பிளா சொல்லியிருக்கேன், பட் இந்த புக்ல அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது முதற்கொண்டு ரொம்பவே டீடைல்டா சொல்லியிருப்பாரு ஆத்தர். முடிஞ்சா ரீட் பண்ணி பாருங்க. பட் இங்கதான் ட்விஸ்ட் நம்பர் 2. சோ இந்த செட்டப்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸ் மூலமா ஒவ்வொரு போட்டானும் எந்த ஸ்லிட் வழியா போச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சதுனால அந்த போட்டான்ஸும் அந்த ஒரு ஸ்லிட் வழியா போன மாதிரி மட்டுமே காட்டிக்குது. சோ இதனால நமக்கு குவாண்டம் சூப்பர் பொசிஷன் கிடைக்காது. குவாண்டம் சூப்பர் பொசிஷன் இல்லைன்னா அந்த ரெண்டு போட்டானும் இன்டர்ஃபியர் ஆகாது. சோ அந்த போட்டான் இன்டர்ஃபியர் ஆகலைன்னா நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னே கிடைக்காது. அதனால நமக்கு இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் மறைஞ்சு இந்த மாதிரி செட்டப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ 2 ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஆனா அவ்வளோ ஏன்பா அந்த 3வது ஃபில்டரை வைக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா இந்த முதல் 2 ஃபில்டர்ஸே ஒவ்வொன்றும் ஒரு விதமான போட்டான்ஸை மட்டுமே அலோவ் பண்ணும் இல்லையா. சோ இந்த 3வது ஃபில்டரை வச்சா இந்த போட்டான் எந்த ஸ்லிட் வழியா வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதே போதுமானது இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை டிஸ்ட்ராய் பண்ணி டபுள் ஸ்ட்ரிப்ஸ் தரதுக்கு. சோ ஒரு போட்டான் எந்த ஸ்லிட் வழியா போச்சுன்னு நமக்கு தெரியாத வர அது வேவ் மாதிரி 2 ஸ்லிட் வழியாவுமே போய் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை உருவாக்குது. எப்படி நமக்கு எந்த கையில அந்த குவாண்டம் காயின் இருக்குன்னு தெரியாத வர அது 2 கையிலுமே இருந்துச்சோ அந்த மாதிரி. ஆனா அது எந்த ஸ்லிட் வழியா போச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது நல்ல விளையாட்டம் அந்த ஸ்லிட் வழியா மட்டுமே போன மாதிரி காட்டிக்கிட்டு நார்மல் பார்ட்டிகல்ஸ் மாதிரி 2 ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் தருது. பட் இந்த போலரைசிங் ஃபில்டர்ஸ் மூலமா அந்த போட்டான் எந்த ஸ்லிட் வழியா போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. நம்ம வைக்கிற இந்த ஃபில்டர்ஸ் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஏற்படுத்தக்கூடிய போட்டான்ஸ் கூடயே டைரக்டா இன்டராக்ட் ஆகுது. இதனால அந்த போட்டான்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா டீகோஹெரன்ஸ் ஏற்படும். இப்போ இந்த கோஹெரன்ஸ்னா என்ன, டீகோஹெரன்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஸ்லிட் வழியா வர்ற வேவ்ஸ்க்கும் ஒரு விதமான கனெக்ஷன் இருக்கும். அந்த 2 வேவ்ஸ்க்கும் ஒரே வேவ்லென்த்தோ இல்ல ஒரே ஃப்ரீக்வன்சியோ இல்ல ஒரே ஃபேஸோ கூட இருக்கலாம். இந்த கோஹெரன்ஸ் தான், அதாவது இந்த கனெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா அந்த 2 வேவ்ஸையும் ஒன்னோட ஒன்னு இன்டர்ஃபியர் ஆக வச்சு நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை தர வைக்கும். இந்த கேஸ்ல அந்த 2 வேவ்ஸும் ஒன்னோட ஒன்னு கோஹெரண்டா இருக்குன்னு சொல்லுவோம். பட் இந்த வேவ்ஸ் கூட நம்ம ஃபில்டர்ஸை வச்சு இன்டராக்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 வேவ்க்கு இடையில உள்ள கோஹெரன்ஸ் பிரேக் ஆயிடும். இதனால இந்த 2 வேவும் இன்டராக்ட் ஆகாம, அதாவது இன்டர்ஃபியர் ஆகாமையே கிராஸ் பண்ணி போயிடும். இதனாலதான் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் கிடைக்காமையே போயிடுது. இதைத்தான் டீகோஹெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண 1999ல ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட். அதுதான் delayed choice quantum eraser experiment. என்ன கேட்டீங்கன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயே அட் டே அப்படின்ற லெவல்ல இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். இங்க எந்த விதமான ஃபில்டர்ஸும் கிடையாது. இங்க ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிறிஸ்டலை இந்த ஸ்லிட்ஸ்க்கு அப்புறம் வைக்கிறாங்க. இந்த கிறிஸ்டல்ல படுற போட்டானா அது 2 ட்வின் போட்டானா பிரிச்சு அனுப்புது. இந்த 2 ட்வின் போட்டான்ஸ்க்கும் அதோட பேரண்ட் போட்டானோட எனர்ஜில பாதி எனர்ஜி இருக்கு. அண்ட் இந்த 2 ட்வின் போட்டானும் ஒன்னோட ஒன்னு என்டாங்கிள் ஆயிருக்கு. இந்த என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அப்படின்னு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பத்தி பாக்குறப்போ நம்ம டீடைல்டா பேசலாம். இப்போதைக்கு இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த என்டாங்கிள்டு போட்டான்ஸ் ஒன்னொன்னும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இது ரெண்டுமே எப்பயுமே பேசிக்கா கனெக்ட் ஆகியே தான் இருக்கும். இதால இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டன்டேனியஸா பாஸ் பண்ண முடியும். இந்த 2 போட்டானும் இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி. இப்ப இந்த 2 போட்டான்ஸும் ஒன்னோட ஒன்னு 6 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல தள்ளி இருக்குன்னு வச்சுக்கலாமே. லைட்டால ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தான் போக முடியும். பட் இந்த போட்டான்ஸால இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு அந்த 1 செகண்ட் டைம் டியூரேஷன் கூட தேவைப்படாது. இன்ஸ்டன்டா அதே இன்ஸ்டன்ட்ல இதால இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும். அதாவது லைட்டோட ஸ்பீடோட அதிகமான ஸ்பீட்ல இதால இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும். சோ இந்த கிறிஸ்டல் மூலமா கோஹெரன்ஸ் டேமேஜ் ஆகாத ஒண்ணுக்கு என்டாங்கிளான 2 ட்வின் போட்டான்ஸ் நம்மளால கொண்டு வர முடியுது. அண்ட் இதுல ஒரு போட்டான ஸ்கிரீனுக்கும் இன்னொரு போட்டான டிடெக்டர்ஸ்க்கும் அனுப்புறாங்க. இது மூலமா நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஏற்படுத்துறதுக்காக போயிட்டு இருக்கிற போட்டானா நம்ம டிஸ்டர்பே பண்ணல. சோ டீகோஹெரன்ஸ் மூலமா அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம ஷூட் பண்ற போட்டான் ஸ்லிட் ஏ வழியா போச்சு அப்படின்னா அதோட ட்வின் போட்டான்ல ஒன்னு ஸ்கிரீனை நோக்கி போகும், இன்னொன்னு டிடெக்டர் ஏவை நோக்கி வரும். இது தன்னோட பேரண்ட் போட்டான் ஸ்லிட் ஏ வழியா தான் வந்துச்சு அப்படின்றத காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி நம்மளோட போட்டான் ஸ்லிட் பி வழியா போச்சு அப்படின்னா அதுல ஒரு ட்வின் போட்டான் ஸ்கிரீனை நோக்கி போகும், இன்னொரு ட்வின் போட்டான் டிடெக்டர் பி நோக்கி வரும். இது தன்னோட பேரண்ட் போட்டான் ஸ்லிட் பி வழியா வந்துச்சுன்னு காட்டி கொடுத்துரும்.
சோ இந்த செட்டப்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றப்போ அந்த ஃபில்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ல நடந்த மாதிரியே ஒவ்வொரு போட்டானும் ஒரு சமயத்துல ஒரு ஸ்லிட் வழியா போன மாதிரி மட்டுமே காட்டிக்குது. சோ ஒவ்வொரு போட்டானும் எந்த ஸ்லிட் வழியா போச்சுன்னு நம்ம இங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இதோட ட்வின் போட்டான்ஸோட லேண்டிங் பொசிஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு ஏத்த மாதிரியே ஏதாவது ஒரு ஸ்லிட் வழியா மட்டுமே போன மாதிரி காட்டிக்கிட்டு ரேண்டமா மட்டுமே விழுந்திருக்கு, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை தரல. பட் இங்கதான் ட்விஸ்ட் நம்பர் 3. இந்த ஸ்கிரீன்ல போய் லேண்ட் ஆகிற போட்டான் ஸ்கிரீன்ல லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அதோட ட்வின் என்டாங்கிள்டு போட்டான் டிடெக்டர் ஏக்கோ இல்ல பிகோ ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணாலுமே இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நமக்கு தெரியல. சோ ஒரு போட்டான் 2 ஸ்லிட் வழியாவே டிராவல் ஆகி ஸ்கிரீன்ல போய் லேண்ட் ஆகுது. அது லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அதோட ட்வின் என்டாங்கிள்டு போட்டானை வச்சு அது ஸ்லிட் ஏ வழியா போச்சா இல்ல பி வழியா போச்சா நம்ம கண்டுபிடிக்கிறோம். பட் இந்த போட்டான் எப்படியோ பாஸ்டுக்கு போய் தன்னோட என்டாங்கிள்டு போட்டான்ட்ட மாப்பிள நம்ம எந்த ஸ்லிட் வழியா வந்தோன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ நீ வழக்கம் போல 2 ஸ்லிட் வழியாவுமே வராம அவன் எந்த ஸ்லிட் வழியா நீ வந்தன்னு கண்டுபிடிச்சானோ அந்த ஸ்லிட் வழியாவே வந்தா நீ எங்க போய் லேண்ட் ஆயிருப்பியோ அங்கே லேண்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு லேண்டிங் பொசிஷனை எப்படியோ அது பாதிக்குது. அண்ட் இதே மாதிரிதான் எல்லா போட்டான்ஸுமே எந்த வழியா வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சதால அது அந்த ஒரு ஸ்லிட் வழியா மட்டுமே போகுது. அதனால நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் கிடைக்கிறது இல்ல. ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி படி ஸ்பீடா போற பொருட்களுக்கு டைம் ஸ்லோவா போகும்னும் லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் ஆகிற பொருட்களுக்கு டைம் நின்றும்னு படிச்சிருக்கோமே. சோ இந்த போட்டான்ஸ்ங்கிறது லைட் தான். சோ இந்த போட்டான்ஸ் லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் ஆகுறதுனால இதுக்கு டைம்ன்ற ஒன்னே கிடையாதா? டைம்ன்ற ஒன்னே கிடையாதுன்னா அதுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ன்ற பிரிவினை கிடையாது. அப்படின்னா அந்த போட்டான் அந்த ஸ்கிரீன்ல போய் லேண்ட் ஆன டைமும் நம்ம இங்க டிடெக்ட் பண்ண டைமும் அந்த போட்டானுக்கு ஒரே டைம் தானோ? ஒருவேளை அதனாலதான் நம்ம டிடெக்ட் பண்ண உடனே இன்ஸ்டன்டேனியஸா மெசேஜை பாஸ் பண்ணி அதோட லேண்டிங் பொசிஷனை மாத்தி இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ போதும்டா எப்பா முடியலடா அப்படின்ற லெவலுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் விசித்திரங்கள் இருக்குல்ல. இதை விட விசித்திரங்கள் இருக்க முடியும்? இது குவாண்டம் மெக்கானிக்ஸ், சோ முடியும். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த செட்டப்பை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்க. இத குவாண்டம் எரேசர்னு சொல்லுவோம். இப்போ இந்த செட்டப்ல இந்த மிரர்ஸ் எல்லாம் ஹாஃப் சில்வர்ட் மிரர்ஸா வச்சிருப்பாங்க. அதாவது இந்த மிரர்ஸ்ல படுற போட்டான அது ரிஃப்ளெக்டும் பண்ணலாம் இல்ல தன்னை கடந்து போகவும் விட்டுறலாம். சோ இந்த போட்டான்ஸ் டிடெக்டர் ஏக்கோ இல்ல டிடெக்டர் பிகோ ரிஃப்ளெக்ட் பண்ணப்படாம தன்னை கடந்து போக அலோ பண்ணிருச்சு அப்படின்னா அது டிடெக்டர் சி இல்ல டி இதுல எதுல வேணா ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு போட்டானை ஷூட் பண்றோம், அது ஸ்லிட்ஸை கிராஸ் பண்ணுது, என்டாங்கிள்டு போட்டான்ஸை கிரியேட் பண்ணுது, அதுல ஒரு போட்டான் ஸ்கிரீன்ல போய் லேண்ட் ஆகுது. அது லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட ட்வின் என்டாங்கிள்டு போட்டான் டிடெக்டர் ஏக்கு ரீச் ஆச்சுன்னா அந்த போட்டான் ஸ்லிட் ஏல இருந்து வந்திருக்கணும். டிடெக்டர் பிக்கு ரீச் ஆச்சுன்னா அந்த போட்டான் ஸ்லிட் பில இருந்து வந்திருக்கணும். அந்த போட்டான் டிடெக்டர் சிக்கோ இல்ல டிக்கோ ரீச் ஆச்சுன்னா அந்த போட்டான் எந்த ஸ்லிட் வழியா வந்துச்சு நமக்கு தெரியாமையே போயிடும். அதாவது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய குவாண்டம் இன்ஃபர்மேஷனை இந்த சி அண்ட் டி டிடெக்டர்ஸ் எரேஸ் பண்ணிடும். இப்போ இந்த செட்டப்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி இதுக்கு வந்த ரிசல்ட்ஸை பார்க்கலாம்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட் நம்பர் 4. அதாவது இந்த போட்டான்ஸ்ல இந்த டிடெக்டர் ஏக்கு ரீச் ஆன போட்டான்ஸோட ட்வின் போட்டான்ஸோட லேண்டிங் பொசிஷன் எடுத்து பார்த்தோம்னா அங்க நமக்கு டபுள் ஸ்ட்ரைக்ஸ் தான் தெரியுது. டிடெக்டர் பிக்கு ரீச் ஆன போட்டான்ஸோட ட்வின் போட்டான்ஸோட லேண்டிங் பொசிஷனை எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் டபுள் ஸ்ட்ரைக்ஸ் தான் தெரியுது. இது நமக்கு தெரிஞ்ச கேஸ் தான். ஏன்னா நம்ம எந்த ஸ்லிட் வழியா அந்த போட்டான்ஸ் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சோ அதனால அந்த போட்டான் அந்த ஸ்லிட் வழியா மட்டுமே பாஸ் ஆன மாதிரி காட்டிக்கிட்டு குவாண்டம் சூப்பர் பொசிஷனும் இல்லாம அதனால இன்டர்ஃபரன்ஸும் ஏற்படாம அதனால நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் ஏற்படாம டபுள் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் காட்டுது. பட் இதுல ட்விஸ்ட் எங்க அப்படின்னா டிடெக்டர் சிலயோ இல்ல டிலயோ லேண்ட் ஆன போட்டான்ஸோட ட்வின் போட்டான்ஸோட லேண்டிங் பொசிஷனை எடுத்து பார்த்தோம்னா அங்க இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தெரியுது. இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த டிடெக்டர் சிலயும் டிலயும் ரீச் ஆன போட்டான்ஸ் பாஸ்டுக்கு போயிட்டு அதோட ட்வின் என்டாங்கிள்டு போட்டான்ஸ் மாப்ள நம்ம எந்த வழியா வந்தோன்ற இன்ஃபர்மேஷன் அவன் தொலைச்சிட்டான். சோ நீ வழக்கம் போல 2 ஸ்லிட் வழியாவே போன மாதிரியே காட்டிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். சோ இந்த ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோட கோர் பிரின்சிபல்ஸோட எல்லா விசித்திரங்களுமே அடங்கி இருக்கு. அதாவது அந்த போட்டான் ஒரே சமயத்துல 2 ஸ்லிட் வழியாவே போறது குவாண்டம் சூப்பர் பொசிஷனை காட்டுது. அதே மாதிரி அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தெரியறதும் நம்ம எந்த ஸ்லிட் வழியா அந்த போட்டான் போச்சுன்னு கண்டுபிடிக்கிறப்போ அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் மறையறதும் மறுபடியும் குவாண்டம் எரேசர் யூஸ் பண்றப்ப மறுபடியும் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தெரியறதும் இந்த குவாண்டம் மெஷர்மெண்டோட ஆக்டிவ் நேச்சரை காட்டுது. ஆனா அவ்வளோ ஏன் இந்த போட்டான் இந்த 2 ஸ்லிட்ல எந்த ஸ்லிட் வழியா போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதே போதும் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்ஸை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றதுக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல்.
சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ பொறுமையா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரிய வாய்ப்பு இருக்கு. அப்படியே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்படி நடக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற புரிதல்களே, அதாவது இன்டர்பிரிட்டேஷன்ஸே நிறைய இருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான கோப்பன்ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். இதை தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட முந்தைய எபிசோட்ஸ்லாம் நீங்க இங்க பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத லைக்லயும் கமெண்ட்லயும் காட்டுங்க. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.